இன்னைக்கு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். ஒய் ஐ லவ் மை செல்ஃப். இந்த டைட்டில் பார்த்ததும் சில பேருக்கு இது ஓவர் கான்ஃபிடென்ஸானு யோசிப்பீங்க. ஆனால் இல்லை, செல்ஃப் லவ் அப்படின்றது கான்ஃபிடென்ஸ் கிடையாது, அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் லவோட ரியாலிட்டி என்னன்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தது என்ன, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணு, அப்புறம் லவ் பண்ணுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் யாராச்சும் உங்களையே நீங்கள் லவ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதான் இல்லை. அதனால தான் இங்கே நிறைய பேர் எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு கடைசியில் அவங்களே அவங்கள மறந்துடுறாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும், யாரும் என்னை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு. கடைசியில் தான் புரிஞ்சுது, எல்லாரையும் நம்மளால முழுசாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம இருக்க முடியாதுல்ல. நீங்க எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும், மற்றவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தாலும், யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நீங்க தப்பாக தான் தெரியுவீங்க. அதுதான் லைஃப். அப்போதான் நான் ஒரு டெசிஷன் எடுத்தேன். மற்றவங்க ஒப்பீனியனை விட என்னோட ஒப்பீனியனுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். செல்ஃப் லவ்னா என்ன? டெய்லி மிரரை பார்த்து ஐ லவ் மை செல்ஃப், ஐ எம் வெரி பியூட்டிஃபுல்னு சொல்றது கிடையாது. நம்ம ஒரு சில விஷயம் தப்பு பண்ணும்போது நாமளே நமக்கு ஃபர்கிவ் பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது பெட்டரா பண்ணலான்னு நம்மளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிறது தான் செல்ஃப் லவ். இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்து உங்களை நீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. ஏன்னா அவங்களோட ஐடென்டிட்டி வேற, நம்மளோட ஐடென்டிட்டி வேற. இப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா நம்மளோட ஹாப்பினஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோல நான் கடைசியில என்ன சொல்ல வரேன்னா, உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுங்க, உங்களை நீங்க நம்புங்க ஃபர்ஸ்ட். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க எப்போதுமே. இன்னைக்கு நீங்க போய் மிரரை பார்த்து சொல்லுங்க, ஐ எம் வேல்யூபிள். பிகாஸ் உங்க லைஃப்ல உங்க கூட இருக்க போறது நீங்க மட்டும்தான், உங்களோட சூல் மட்டும்தான், வேற யாருமே உங்க கூட வர மாட்டாங்க. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ட்ரூன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லானாலும் ஆகலாம். See you in the next video. Bye bye.